நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி மாதத்தில் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். பொதுவாகவே இந்த கடகராசியானது ஒரு நல்ல ராசியாகும். இந்த பங்குனி மாதத்தில் பரணி நட்சத்திரத்திலும் இந்த பங்குனி மாதம் பிறக்கின்றது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றது. இந்த பங்குனி மாத கிரகங்களை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களுக்கு ஒரு 25% தான் பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே சில உபாதைகள் பெற்று கொண்டிருக்கும் இந்த ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் அந்த உபாதைகள் முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. கொஞ்சம் பொறுத்து தான் போகக்கூடிய சூழ்நிலையாக இந்த பங்குனி மாதம் அமையுது. ரொம்ப அவசரப்பட்டு எல்லா காரியத்திலையும் முன்னே வச்சிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு சிலருக்கு தொழில் மாறி அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில நேயர்கள். விவசாயிகளுக்கு மகசூல் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. மேலும் அவர்கள் விவசாயத்தில் முதலீடு செய்வதாக அமையும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. அவர்களும் அந்த லாபத்துக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டு தொழில் புரிபவர்கள் இப்பொழுது எந்த முக்கியமான முடிவையும் எடுத்து விட வேண்டாம். அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். கலைஞர்களுக்கு திரைப்படத்துறை, நாடகத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நல்ல கதைகள்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் கேட்கத்தான் ஆள் இருக்காது. நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் இருக்கும், ஆனால் படித்தா மறந்துடும். மாணவர்கள் கட்டாயம் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற பழக்கத்தை வைக்கணும். வரன் பார்த்து காத்து கொண்டிருந்த பெண்கள் ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல வரன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து காலை விட்டுறக்கூடாது. அப்புறம் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாது. அதுக்கடுத்ததாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு அனுசரணை இப்போதைக்கு அவங்க மேலே கிடைக்க கஷ்டம். ஏற்கனவே ஒப்படைச்ச பெரிய பொறுப்புகளே அந்த மேலே அதிகாரிகள் முடிவு சொல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு. வண்டி வாகனம் இதெல்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல்நிலையில் வயிறு உபாதப்பட்ட சம்மதங்கள் ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு நரம்பு பிடிப்புகள் தோன்றும். அது அந்த மாதிரி மேட்டர்லேயே அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை யாரிடமும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. அது சிக்கலாக முடியும். பலருக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது. இது எல்லாமே கோட்சார பலன்கள். அவரவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நிலைமை மாறிடும். டிகிரி கோண பார்வை, தசா புத்தி அந்தரம், அதுபோக நல்ல நட்சத்திர சாரம், சுபகரத்தோட தன்மை இதெல்லாம் நடந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சுமாரான பலன்கள் மட்டுப்படுத்துகிறோம். ஜாதகத்துலேயும் அப்படி இருந்து கோச்சாரத்துலேயும் இப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நேரங்களில் தான் அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் அவசரமாக வண்டியில் கிளம்பணும் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. வண்டி இடறி கீழே விழுகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொண்டால் பல வகையான உபாதைகளிலிருந்து தப்பிக்கலாம். அதை அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிலருக்கு தூக்கங்கள் வராமல் ஒரு சில பாதைகள் மாறக்கூடும். அதை அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதனால் கடகராசினியர்கள் ஆண்டவன் அருளால் எல்லா விதமான இடர்பாடுகளை
முறியடிக்க பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.